வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றம். விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைப்பு. கரூர் நெரிசல் பற்றி மோசடியாக வழக்கு தொடரப்பட்டது குறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறைகேடு. மோசடி நடந்திருந்தால் அதையும் சிபிஐ விசாரிக்கும் என நீதிபதிகள் உறுதி. தங்களுக்கு தெரியாமலேயே சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடரப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. காணொலி மூலம் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி முறைகேடாக மனு தாக்கல் செய்யப்பட்டதை உறுதி செய்தனர். கரூர் நெரிசல் வழக்கில் அவசரமாக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளதாக தலைவர்கள் கருத்து. முறைகேடாக மனு தாக்கல் செய்தது உறுதியானால் தீர்ப்பு ரத்தாகிவிடும் என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. ஆபரண தங்கத்தின் விலை மேலும் 440 ரூபாய் உயர்வு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 92,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு ஒரே நாளில் 7 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் வெள்ளி 197 ரூபாய்க்கு விற்பனை. நாளை முதல் 4 நாட்களுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனம் மேலும் 15,000 கோடி ரூபாய் முதலீடு. 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் டிஆர் ராஜா தகவல். எஸ்பி வேலுமணிக்கு எதிரான வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரம் காட்டவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளில் சுணக்கம் ஏன் என்றும் கேள்வி. வேலூர் அருகே பள்ளத்தூர் ஏரி நிரம்பி கிராமத்திற்குள் புகுந்த வெள்ளம். கோரை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர். கோல்ட்ரிப் இருமல் மருந்தை உட்கொண்டு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்ரீசன் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழை. இடிச்சூர் குடியிருப்பு பகுதிகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் பாதிப்பு. தூத்துக்குடியிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ பயணிகள் விமானத்தின் கண்ணாடியில் திடீரென விரிசல். 3 நாட்களில் 2வது கண்ணாடி விரிசல் ஏற்பட்டது குறித்து விசாரணை. மதுரையில் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்த பாஜக பிரமுகர் கைது. வெளிநாடு வாழ் இந்தியரின் நிலத்தை அபகரித்தவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு.
வேதாரண்யத்தை சேர்ந்த 21 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். மீன்பிடி வலைகள், 150 லிட்டர் டீசல் உள்ளிட்ட 4 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறித்து சென்றதாக புகார். மத்திய பிரதேசத்தில் சுரங்க நிறுவனத்தின் 10 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக IAS அதிகாரி மீது குற்றச்சாட்டு. 51 கோடி அபராதத்தை வெறும் 4000 ரூபாயாக மாற்ற லஞ்சம் பெற்றது RBI மூலம் அம்பலம். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு கூட்டாக அறிவிப்பு. புத்தாக்கத்தின் மூலம் பொருளாதார வளர்ச்சி என்பது குறித்த ஆய்வுக்காக விருது. கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பான வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றியுள்ள உச்சநீதிமன்றம் CBI விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்தும் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் நெரிசல் மரணங்கள் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை எதிர்த்து தாவேக உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NV அஞ்சாரி அமர்வு கரூர் நெரிசல் வழக்கை CBI விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. தேசத்தின் மனசாட்சியை உலுக்கிய சம்பவம் பற்றி நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதால் வழக்கு CBIக்கு மாற்றப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். CBI விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 குழுவையும் நீதிபதிகள் அமைத்துள்ளனர். குழுவில் இடம்பெறவுள்ள IG மட்டத்திலான 2 IPS அதிகாரிகளை நீதிபதி அஜய் ரஸ்தோகியை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நெரிசல் மரணங்கள் தொடர்பாக கரூர் போலீஸ், SIT மற்றும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் திரட்டிய ஆவணங்களை CBIயிடம் ஒப்படைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்த உத்தரவையும் சஸ்பெண்ட் செய்து உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. கரூர் நெரிசல் வழக்கில் முதல்கட்ட முகாந்திரத்தின் அடிப்படையில் மட்டுமே இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் இடைக்கால உத்தரவு மாறுதலுக்கு உட்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அரசியல் கட்சி தலைவர்களின் சாலை உலா பிரச்சாரங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றியது எப்படி என சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை அளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் நெரிசல் மரணங்கள் விவகாரத்தில் CBI விசாரணை கோரி மோசடியாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததால் அது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்பான வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நெரிசல் மரணத்தில் மகனை இழந்த பன்னீர்செல்வம் மற்றும் மனைவியை இழந்த செல்வராஜ் உட்பட 4 பேர் சார்பில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அதிமுக நிர்வாகி தன்னை ஏமாற்றி மனுவில் கையெழுத்து பெற்றதாக செல்வராஜ் புகார் கூறினார். இதேபோல் பணத்திற்காக தனது கணவர் பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்துள்ளதாக பன்னீர்செல்வத்தின் மனைவி ஷர்மிளாவும் குற்றம் சாட்டினார். கரூர் நெரிசல் மரண வழக்கு இடைக்கால உத்தரவுக்காக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது செல்வராஜ் மற்றும் ஷர்மிளா ஆகிய இருவரும் காணொலி காட்சி மூலம் ஆஜராக்கினர். அப்போது முறைகேடாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் முறையிட்டனர். இதை கேட்ட நீதிபதி முறைகேடு தொடர்பாக மனு தாக்கல் செய்யுமாறு இருவருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உத்தரவிட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன், மோசடியாக வழக்கு தொடர்ந்தது நிரூபிக்கப்பட்டால் மோசடியாக பெறப்பட்ட தீர்ப்பு ரத்தாகும் என தெரிவித்தார். நீதிமன்றத்தில் 2 பேர் அவர்கள் அவங்களுடைய பேரில் பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கிறதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடுங்க, மனு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராட் விஷியேட்ஸ் ஆல் சாலும் ஆக்ட்ஸ். ஒரு ஃப்ராடலண்ட்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். முறைகேடாக வழக்கு தொடர்ந்தது உறுதி செய்யப்பட்டால் அது தொடர்பாகவும் CBI விசாரிக்கும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NV அஞ்சாரியா அமர்வு தெரிவித்துள்ளது. கரூர் நெரிசல் வழக்கில் அவசரமாக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது ஒரு இடைக்கால தீர்ப்பு என்கிற முறையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெட்டிஷன் போட்டவங்க யாரும் நாங்கள் போடலன்னு சொன்னதுக்கு பிறகு அதன் மீது முறைகேடாக மனு தாக்கல் செய்யப்பட்டு
இந்த தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது என்று வந்தால் இந்த தீர்ப்பை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. நூற்றுக்கணக்கான பேர் கும்பமேளாவில் செத்து போனாங்க. அங்கே எதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவையெல்லாம் விசாரணை குழுவெல்லாம் ஒன்று அனுப்பலை. இங்கே 2வது நாள் ஒரு பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை பாரதிய ஜனதா கட்சி அனுப்புது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அதையே அந்த எம்பிக்கள் குழு சொல்லுது. அதையே உச்சநீதிமன்றத்தில் மனுவாக மாற்றுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கிற போது இதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது வெளிப்படையாக தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சிபிஐ கேட்டு தாவேகா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கில் 2 பேர் மனுதாரர்களும் நாங்கள் அதை செய்யவே இல்லை என்று கோர்ட்டுக்கே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜராகி நீதிபதிகள் முன்னாலேயே சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது இன்னைக்கு அவசரமாக இந்த தீர்ப்பு ஏன் பிறப்பிக்கப்பட்டது எனக்கு தெரியவில்லை. இல்லை, சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது. அது ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்போவுமே. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்போ இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்கள். இப்போ அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து சவரன் 93,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 5,760 ரூபாய் உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் ஆபரண தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் பாய்ச்சல் கண்டு வருகிறது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கடந்த சனிக்கிழமை காலை சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்த நிலையில் பிற்பகலில் மேலும் 600 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று காலை சவரனுக்கு 200 ரூபாய், பிற்பகல் 440 ரூபாய் என மொத்தம் 660 ரூபாய் அதிகரித்து சவரன் 92,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த மாதத்தில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 5,760 ரூபாய் உயர்ந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி இருமுறை உயர்ந்த ஆபரண தங்கம் விலை மாலை கிராம் 10,950 ரூபாய்க்கும் சவரன் 87,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. 2ஆம் தேதி காலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையே சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 87,600 உயர்ந்தது. அக்டோபர் 3ஆம் தேதி காலை சவரனுக்கு 880 ரூபாய் சரிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் அன்று மாலை 480 ரூபாய் உயர்ந்து சவரன் 87,200 எட்டியது. அக்டோபர் 4ஆம் தேதியும் சவரன் விலையில் மேலும் 400 ரூபாய் கூடியது. மதிப்புமிகு மஞ்சள் உலோகத்தின் விலை 6ஆம் தேதியும் காலையும் மாலையும் உயர்ந்தது. இதனால் ஆபரண தங்கம் சவரன் 89,000 தொட்டது. கடந்த 8ஆம் தேதி காலை சவரன் 90,000 தாண்டிய நிலையில் மாலை மேலும் விலை உயர்ந்து 91,000 தாண்டியது. தொடர்ந்து 9ஆம் தேதி காலை மாலை என இருவேளையும் அதிகரித்த தங்கம் விலை 10ஆம் தேதி சரிவை கண்டது. பின்னர் 11ஆம் தேதி மீண்டும் வேகமெடுத்து பிற்பகலில் ஒரு சவரன் 92,000 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் இன்று சவரனுக்கு மேலும் 640 ரூபாய் அதிகரித்து 93,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. அமைதி ஒப்பந்தத்தின்படி 20 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டதை அவர்களது உறவினர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வந்துவிட்டதாகும். இது புதிய மத்திய கிழக்கின் வரலாற்று விடியல் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடங்கிய போரை நிறுத்த தீவிர முயற்சி மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 20 அம்ச அமைதி ஒப்பந்தத்தை வெளியிட்டு ஹமாஸ் அமைப்பினர் அதை ஏற்க வேண்டும் என்றும் பணைய கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் எனவும் கெடு விதித்தார். பின்னர் எகிப்தின் ஷர்ம் அல் ஷேக் நகரில் எகிப்து, கத்தார், துருக்கி மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தம் வாயிலாக 3 நாட்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் சுமூக முடிவு எட்டப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த 10ஆம் தேதி தற்காலிக போர் நிறுத்தம் அமலானது. முதற்கட்டமாக பணைய கைதிகள் 7 பேரை விடுவித்த ஹமாஸ் அமைப்பினர் மேலும் 13 பேரை செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் கூடிய பணைய கைதிகளின் உறவினர்கள் விடுதலையை உற்சாகமாக கொண்டாடினர்.
இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகள் 2000 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் இஸ்ரேல் சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கே சென்ற டிரம்பை வரவேற்ற நெத்தன்யாகு அவருடன் ஒரே காரில் பயணம் செய்தார். பின்னர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய டிரம்ப், இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் மட்டும் முடிவுக்கு வரவில்லை, மரணங்கள் முடிவுக்கு வந்து நம்பிக்கை பிறந்திருப்பதாக தெரிவித்தார். டிரம்ப் உரையின் போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கோரி முழக்கம் எழுப்பிய 2 இடதுசாரி உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். முன்னதாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்திற்கு டிரம்ப் வந்தபோது உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி அவருக்கு வரவேற்பளித்தனர். பின்னர் பேசிய இஸ்ரேல் நாடாளுமன்ற சபாநாயகர் ஆமீர் ஓகானா, தைரியமான உறுதியான தலைவர்களை தற்போது உலகின் தேவை என்றும் அந்த வகையில் உலகிற்கு அதிக டிரம்புகள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.